இன்றைக்கி காலையிலேயே சிக்கன் வாங்கின்னு வர சொல்லி சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். மிக்சிக்கு இஞ்சி பூண்டு 2 க்ரீன் சில்லி கொஞ்சம் மின்ட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய சீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம மசாலுக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காய் தக்காளி வெங்காயம் பூண்டு கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இது நம்ம மிக்சிக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வாங்க, அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பெரிய சீரகம் போட்டு 2 சில்லி போட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரையிலும் நம்ம வதக்கிடலாம். வாங்க, இன்றைக்கி இண்டக்ஷன் அடுப்பில் தான் செய்ய போகிறோம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி இண்டக்ஷன் அடுப்புலேயும் நல்லா தான் இருக்கும். ஒன்றும் டேஸ்ட்டெல்லாம் எதுவும் வேறு மாதிரி மாறின மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கேஸ் அடுப்பில் செஞ்சாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இண்டக்ஷனில் செஞ்சாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி தெரியுது. டேஸ்ட் எதுவும் மாறுற மாதிரி தெரியல. பாருங்கள், நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்ல ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், கிளைமேட் ரொம்ப க்ளவுடியாகிறதுனால இன்றைக்கி காலையிலே சிக்கன் எடுத்துன்னு தான் சொல்லி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். கூடவே புதினா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோங்க. நல்லா போட்டு வதக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கி வச்ச மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கன் பவுடர் வீட்டு மிளகா பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க, பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ளேவராக வருது. பாருங்கள் கிரேவி. பாருங்கள், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கோங்க. நம்ம கரம் மசாலா சில்லி பவுடர் வீட்டு மிளகா பொடி கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டிருக்கோம். கொஞ்சம் லாஸ்ட்டாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துருங்க, நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. பாருங்கள், காலையிலேயே இன்றைக்கி டிஃபனு இட்லி சிக்கன் கிரேவி தான். வாங்க நேயர்களே, சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த சேனலை பிடிச்சிருந்தாக்கா சப்ஸ்கிரைப்